நிஷா குக்கிங் சேனலில் வீடே மணக்கிற அளவுக்கு சொரக்காய் வச்சு ஒரு சூப்பரான கிரேவி செய்ய போகிறோம். ஸோ இந்த கிரேவி வந்து நீங்கள் ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா அவ்வளோ அல்டிமேட்டாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மறுபடியும் உங்களுக்கே செய்ய தோணும். அந்த அளவுக்கு குழம்பு மிஞ்சிற அளவுக்கு இருக்கும், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பரான இந்த சொரக்காய் கிரேவியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். சப்பாத்தி, தோசை, நான், இட்லி எல்லா கூடயும் நீங்கள் இதை சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம். ஈவன் சாதத்தோட கூட எடுத்துக்கலாம். ஸோ இது எப்படி செஞ்சேன்னு சொல்லிட்டு எங்கள் வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அதே போல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கிரேவி செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதில் கட் பண்ண வெங்காயம், நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் 2 கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதோட 2 தக்காளி. ஸோ உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளி எடுத்துக்கோங்க. இதை நம்ம கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்ச தக்காளி வெங்காயத்தை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு சின்ன பட்டை, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் முழு மல்லி, இதோட ஒரு 2-3 காஞ்ச மிளகா, கொஞ்சோண்டு கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கணும். ரொம்ப தீய விட்டுறக்கூடாது, ரொம்ப வறுப்படவும் கூடாது, சூடு வந்தால் போதும். இப்போ இதில் கொஞ்சோண்டு தேங்காவும் லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கோங்க, ரொம்ப வறுக்க தேவையில்லை. இப்போ இதை ஆற விட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த வேக வச்ச வெங்காயம் தக்காளி தனியாக எடுத்துக்கலாம். வெங்காயம் வேக வைக்கிறதால என்ன பெனிஃபிட்னா கிரேவி நல்லா ஸ்மூத்தாக வரும். அதே சமயத்தில் இந்த ரா ஸ்மெல் ஓவராக இருக்காது. வெங்காயத்தில் ஓவராக ரா ஸ்மெல் இருக்கு இல்லையா, அந்த பச்சை வாசனை அது அதிகமாக இல்லாமல் இருக்கும். தக்காளி வந்து நம்ம மேலே இருக்கிற அந்த ஸ்கின்னை எடுத்துடலாம், அதுக்காக தான் தக்காளி வேக வச்சேன். வறுத்த மசாலாவை இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கிங்க, நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இப்போ இதுலேயே நம்ம இந்த வேக வச்சுருக்கிற தக்காளி வெங்காயம் 2த்தையும் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் நல்லா சூடு வந்ததும் கொஞ்சோண்டு சீரகம் போட்டுக்கலாம், கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஒரு சின்னதாக ஒரு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வறுப்பட்டதும் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கோங்க. இதே நல்லா வறுத்துக்குங்க. இப்போ இதில் இந்த சொரக்காவை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் மிளகா பொடி. இப்போ இதை நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கிங்க. சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி. கறி குழம்பே மிஞ்சிற அளவுக்கு இருக்கும், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணணும். இந்த நம்ம போட்டிருக்கிற அந்த தாளிப்பு இதில் நல்லா வந்து இந்த சொரக்காவோட நல்லா அது வந்து சேரணும். அந்த அளவுக்கு நம்ம இதை நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். இதில் அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம இந்த மசாலாவோடு சேர்த்து மறுபடியும் நல்லா வதக்கணும். இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒரு 2 பச்சை மிளகாவை கீரி போட்டுக்கலாம். இது நல்லா இந்த மசாலா வந்து இதோட சேர்கிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டே இருங்க. எடுத்த உடனே தண்ணி ஊற்றிடக்கூடாது. ஸோ அதனால தான் நமக்கு வந்து அந்த கிரேவியோடைய ஸ்ட்ரெக்சர் வந்து கரெக்டாக இல்லாமல், அந்த பதம் கரெக்டாக இல்லாமல் இருக்கும். நம்ம கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டோன்னா இந்த கிரேவி நல்லா சேர்ந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
இது நல்லா வதக்கி மசாலாலாம் சொரக்காயோட நல்லா சேர்ந்து வந்துருச்சா, இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணோம்னா நம்ம இந்த மசாலா அரைச்ச மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணி ஊற்றணும். இப்போ நம்ம மசாலா போடும்போது தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கக்கூடாது. அந்த மசாலாவும் இந்த சொரக்காவும் நல்லா சேர்ந்து வதங்கி வரணும். அப்போ தான் அந்த சொரக்காயில் இந்த மசாலாவுடைய ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கும். இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கொஞ்சம் சொரக்காவை வேக விடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு உரப்பெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க. உரப்பு வந்து நம்ம நல்லா தாராளமாக தான் போட்டிருக்கோம். காஞ்ச மிளகா போட்டிருக்கோம், அதே சமயத்தில் மிளகா பொடியும் போட்டிருக்கோம். இப்போ பச்சை மிளகாவும் போட்டிருக்கிறதுனால உரப்பு வந்து நல்லாயிருக்கும். உப்பு மட்டும் பார்த்துக்குங்க. இப்போ இதை நம்ம மூடி வேக வைக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். லாஸ்ட்டாக இதில் ஃபைனலாக கொஞ்சோண்டு கொத்தமல்லியை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான். சூப்பரான டேஸ்டியான இந்த கிரேவி வந்து நீங்கள் சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் தோசை, சப்பாத்தி, இட்லி, நான் எல்லாத்துக்கும் வந்து சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம். அருமையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்க வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நிஷா. எங்கள் சேனல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தவங்க அனைவருக்கும் மிக்க நன்றி. பாய்.